ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் கூப்பன் கோடு வாங்குறதுக்கு 2 மெத்தட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஒன்று வந்து அக்கௌண்ட் நம்பர் வச்சு நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டோம். யார் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் நம்பர் வருதோ அவங்க அக்கௌண்ட் நம்பர் வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கூப்பன் கோடு வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலே நம்மளுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட எஸ்பிஐ ஐடியிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் இருக்கு இல்லையா? இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க இல்லையா? அந்த ஃபார்ம் வந்து இந்த ஃபார்ம் தான். சரிங்களா? கரண்ட் இமெயில் ஐடி இருக்கும். கரண்ட்டினுடைய ஃபோன் நம்பர் அது கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் வரும். டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்துட்ட பிறகு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இன்னொன்று கொடுத்துருந்துருப்பாங்க. அது அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லை வந்து டிசேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் ஷோ பண்ணுற பாருங்க உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல்னு ஒன்று இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அப்ரூவல் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணலாம். சரிங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் டு பை உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பெண்டிங் இருக்கும். அந்த பெண்டிங்கை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிடும். இந்த அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் டு பை உள்ள போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அது பெண்டிங் இருக்கும். பெண்டிங் அப்ரூவல் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். கூப்பன் பர்ச்சேஸ்னு இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன பை மோடில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்காக அது உள்ளே வந்திருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் ப்ரைஸ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ண எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்குள்ள பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷேர் அண்ட் ஏர்ன் எக்ஸ்ட்ரா, லாங் லாஸ்டிங் வேலிட்டி கொடுத்துருக்காங்க. அன்லாக் சேவிங்ஸ் அண்ட் பிக் பர்ச்சேஸு, டபுள் யுவர் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்வைஸ் எ மந்த் பேர் வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளிக் அண்ட் பைன்னு இருக்கு இல்லையா? இதாங்க முக்கியமான லிங்க். சரிங்களா? கூப்பன் பர்ச்சேஸ் லிங்க்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் பை இருக்குது. இது கொடுத்தா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும், எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, மேலே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரிங்க, இதை வந்து உள்ளே தொட்டு உள்ளே போய்க்கணும். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்ட பிறகு இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் அந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டு அப்லோட் யுவர் பேமெண்ட் டீட்டெயில் போயிட்டு அங்கே கேட்குற எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது வந்து இப்போ ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்லேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெயிலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 7 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் அதுலேருந்து. சரிங்களா? அதேபோல் சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். லிங்க் மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்க அக்கவுண்ட் நம்பர் வச்சு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது செகண்ட் மெத்தட்ங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பேங்க் அக்கவுண்ட் வச்சு பண்ணுறது. அது ஆல்ரெடி வீடியோ போட்டு. செகண்ட் மெத்தட் வந்து லிங்க் வச்சு நம்ம எப்படியே பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த லிங்க் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எஸ்பிஐல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எஸ்பிஐல தான் உங்களுக்கு ஃபுல்லா வரப்போகுது. சரிங்களா? கூப்பன் பர்ச்சேஸ்னு சொல்லிட்டு உங்க எஸ்பிஐ ஐடியில இதை நீங்க தொட்டே பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க கிளிக் அண்ட் பைன்னு இருக்கா? அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்முடைய பை மோட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது ஆப்புக்கு. சரிங்களா? உள்ளே போயிட்ட பிறகு இங்கே பாருங்கள் டேரெக்டாக இங்கே வந்துச்சுங்களா? ஒன்றுமே இல்லை, ஆட் கார்டு கொடுங்க. ஓகேங்களா? கீழே வந்து வந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்கள் இங்கே நான் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு இங்கே ஆடுன்னு ஒன்று இருக்கா? அந்த லிங்க்கை தொடர்ந்து இப்படி தான் உங்களுக்கு வரும். ஆடுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். வியூ கார்டு, அந்த வியூ கார்டை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு இங்கே செக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த செக் அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணணும். அந்த செக் அவுட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறாங்க. பார்த்துங்க. ஓகேங்களா? இங்கேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். கீழே சேவ்னு ஒன்று இருக்கா? அந்த சேவை கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்கள் கீழே அந்த நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இங்கே ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு கூப்பன் பை பண்ணுறது எல்லாமே வந்து ஷோ பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அமௌண்ட் டியூ வந்து பார்த்தீங்கன்னா 9,989 ரூபா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இல்லை ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரிவார்டு வந்து வேணாம் நம்மளுக்கு. நம்ம மொத்த அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ளேஸ் ஆர்டர் அப்படி பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்ட பிறகு எனக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ரேசரோ பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதில் நம்ம எப்படி பேமெண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஓகேங்களா? இதில் ஃபோன்பே நம்ம டச் பண்ணி நாம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபோன்பே கொடுத்துட்டேன். ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிட்டு பை மோட்டோடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுற்றிட்டு இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ பின் நம்பர் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்டிங் செக்யூரிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ பேமெண்ட்டு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுங்க. இவ்வளோ தாங்க விஷயம். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி கன்ஃபர்மேஷன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வருங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுங்களா? ஸோ இது வந்துட்டுக்கு பிறகு இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இது முடிச்சிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பை மோட்ல உங்களுக்கு ரீட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி உங்களுக்கு வரும். ஆர்டர் சம்மரின்னு சொல்லிட்டு. இது தாங்க நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். சரிங்களா? இத அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அங்கேயே உங்களுக்கு ஆர்டர் நம்பர்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஆர்டர் சம்மரி கீழ அப்படியே ஆர்டர் நம்பரும் குடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அப்ப ஆர்டர் சம்மரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஆர்டர் நம்பரும் ஒண்ணு வந்திருக்கும். அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் நம்ம எங்க அங்க போயிட்டு வந்து ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ண போறோம். சரிங்களா? ரெஃபரன்ஸ் நம்பர்ல அந்த ஆர்டர் நம்பர பார்த்தீங்கன்னா போட போறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க விஷயம். பேமெண்ட் பண்ணிட்டு அத ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம போயிட்டு எஸ்பிஐல லாகின் பண்ணிட்டு, அங்க போயிட்டு அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பை மோட்ல உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மெயில் குடுத்துருக்கீங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க கரெக்ட்டா. ஏன்னா ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும் இல்லையா? அதுக்காக. ஸோ அப்படியே உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் வந்தீங்கன்னா, கீழ அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்குங்க. அந்த அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்ட பிறகு இங்க பாருங்க மேல ஸ்டாஃப் ஐடி நெக்ஸ்ட் உங்க நேம் குடுத்துருப்பாங்க. ஸோ பை மோட்ல என்ன மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ அத நீங்க போடணும். பை மோட்ல என்ன மெயில் குடுத்தீங்களோ அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போடணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பை மோட்ல நீங்க எப்ப நீங்க பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த பேமெண்ட் உடைய டேட்டு அதேபோல செலக்ட் மெத்தட் டைரக்ட்ல பண்ணீங்களா? இல்ல ஆன்லைன்ல பண்ணீங்களா? ஸோ அந்த மாரி இது பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்க பண்ணீங்க பெய்ட் அமௌண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இடத்துல அந்த ஆர்டர் நம்பர் நீங்க போடணும். ஓகேங்களா? ஆர்டர் நம்பர் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணோம் இல்லையா? அங்க நம்ம ஆர்டர் சம்மரின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்போம். ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திரும்பி டைரக்ட் ஆயி திரும்பி அந்த ஆப்புக்குள்ள வந்திருக்கும். மேல வந்து ஆர்டர் சம்மரின்னு ஒண்ணு இருக்கும். அத நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் இங்க நீங்க அப்லோட் பண்ணிட்டு, நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் குடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க சப்மிட் வந்து குடுத்த உடனே உங்களுக்கு யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போச்சுங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டாலே நீங்க ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்படி இத நீங்க சரி பார்க்கலாம் அப்படின்னா, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் உள்ள போனீங்கன்னா, அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில் இருக்குங்க. உங்க நேம் இருக்கும், ஸ்டாஃப் ஐடி இருக்கும். நீங்க எந்த மெயில் போட்டீங்களோ அந்த மெயில் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும். ஓகே. அங்கேயே உங்களுக்கு அந்த பெண்டிங்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அது அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் தப்பா பண்ணினா பிரச்சனை கிடையாது. அகைன் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ புடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க் யூ.